வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நீங்கள் இருக்கிற இடத்துல இடன் கேமராஸ் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஸ்மார்ட் ஃபோன்லேயே கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடன் கேமராஸ் அப்படிங்கிறது வந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் வேணால் இடன் கேமராஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. நீங்கள் வந்து சும்மா ஆன்லைனில் வந்து ட்ரேடிங் வெப்சைட்ஸ் இ-காமர்ஸ் சைட்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாயிலிருந்து 500 ரூபா கூட கேமராஸ் கிடைக்குது. அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு தெரியாமல் இடன் கேமராஸ் எங்கேயாவது வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய டிவைஸ்லாம் தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக எதிர்க்கும் துணிந்தவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது முக்கியமான ஒரு கேரக்டருடைய வீட்லேயே வந்து இடன் கேமராஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஹீரோ வந்து ஃபோன் வச்சே கண்டுபிடிப்பாங்க. நம்ம யோசிச்சிருப்போம் செல்ஃபோன் வச்சு எப்படி கேமரா கண்டுபிடிக்கிறாங்க, சும்மா சினிமா அப்படிங்கிறனால வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் உண்மையிலுமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் சில அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா உங்கள் வீட்லேயோ நீங்கள் தங்கிட்டு இருக்கிற இடத்துலையோ நீங்கள் வந்து சப்போஸ் ஃபேமிலியாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அந்த ஹோட்டல் ரூமில் வந்து இடன் கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃபோன் வழியாகவே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட ஆகாது. ஆண்ட்ராய்ட்லையும் சரி iOSலையும் சரி உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நல்ல நல்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எது மாதிரியான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இடன் கேமரா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துலாங்க. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆகட்டும் இல்லைனா iOS ஆகட்டும், நீங்கள் அதில் போய் இடன் கேமரா ஃபைண்டர், இடன் கேமரா டிடெக்டர் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து 10-15 ஆப் வரும். வர்ற எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணோடனே அதில் வந்து கேட்கும் நீங்கள் வந்து இப்போ இடன் கேமரா கண்டுபிடிக்கணுமா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமை வந்து நான் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் கேமராஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹோட்டல் ரூமில் கேமராஸ் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி பக்கத்தால் வைக்கலாம், இல்லைனா ஏதாவது சுவிட்ச் போர்டில் வைக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு அலங்கார பொருள் இருக்குன்னா அதில் வைக்கலாம், இல்லைனா வால் கிளாக்கில் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் சஸ்பிஷன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோனை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே சப்போஸ் கேமரா வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து அலர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா வழியாக அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேமரா வந்து ஆனில் இருக்கும். பட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமரா வழியாக ஸ்கேன் பண்ணல. ஒரு கேமராவுக்குமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து நான் இன்னொரு படத்துடைய எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும். அயன் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு, வில்லன் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபோனில் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்குள்ளே வந்து மைக் வச்சுருப்பாங்க. ஸோ வில்லன் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அந்த மைக்கு பக்கத்தால் போகும்போது ஒரு சவுண்ட் வந்து ஃபீட்பேக்காக உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ அந்த மைக்கில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பக்கத்தால் வில்லன் போனனால அது வந்து அவருக்கு சவுண்டாக ஃபீட்பேக் ஆயிருக்கு. இதே டெக்னாலஜி தான் இந்த அப்ளிகேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் எங்கேயாவது இடன் கேமரா வச்சிருக்காங்கன்னா அதை சுற்றி வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அதோடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் உங்கள் ஃபோனில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து அட்ராக்ட் ஆகி அதை வந்து சிக்னலாக உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ இப்போ வந்து நம்ம லைவாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ஒரு இடன் கேமரா டிடெக்டர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இப்போ வீட்டில் இல்லைனா ரூமில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேமரா வைக்க வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து இந்த ஃபோனில் என்ன சொல்லுது அப்படின்னா நோ பொட்டன்ஷியல் கேமரா டிடெக்டர் அப்படின்னு சொல்லுது. நம்மகிட்ட வந்து இப்போ இடன் கேமரா இல்லை, அதனால் நான் வந்து என்னோடய ஃபோனை வந்து இங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன். ஃபோன் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி வேலை செய்தோ அது மாதிரி சிமிலரான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஃபோன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இடன் கேமரா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இருக்குன்னா உங்கள் ஃபோனில் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஃபோனில் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து இப்போ என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நான் வந்து ஃபோனை கிட்ட கொண்டு போயிட்டேன். அந்த லென்ஸ் கிட்ட கொண்டு போனோடனே ஸ்மால் எலக்ட்ரானிக்ஸ் டிடெக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அலர்ட் ஆயிடலாம். இப்போ இது வெறும் ஒரு பூத்தொட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த வெறும் பூத்தொட்டியில் எப்படி வந்து ஸ்மால் எலக்ட்ரானிக்ஸ் டிடெக்டட் அப்படின்னு வருதுன்ட்டு நீங்கள் வந்து அலர்ட் ஆயிடலாம். அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணும்போது உள்ளே வந்து கேமரா வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டிவியாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சுவிட்ச் போர்ட் இருக்குது, இல்லைனா வீட்டில் வந்து சின்ன சின்ன அலங்கார பொருள் இருக்குது, இல்லைனா வால் கிளாக் இருக்குது, அது மாதிரி டிவைசஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் லைட்டாக இப்படி ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஏதாவது கேமராஸ் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வழியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து
நிறைய நல்ல நல்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனோடனே பாட்டு போடுறோமோ அது மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் இடத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து யார் வேணால் மானிட்டர் பண்ணலாம். ஹிடன் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக வந்துருச்சு. அவங்க வந்து வேறு இடத்துல உட்காந்துட்டே ஹிடன் கேமரா செட் பண்ணிட்டு அங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், சேவும் பண்ணலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.